ஹாய் கைஸ், இன்னைக்கு நம்ம ஒரு சைனீஸ் மூவியை தான் பார்க்க போறோம். சரி வாங்க படத்தோட கதைக்குள்ள போலாம். ஹீரோயின் மிலிட்ரியில ட்ரைனிங் எடுத்துட்டு இருக்கா. இங்க ஹீரோவை காமிக்கிறாங்க. அந்த வானத்தை பார்த்துக்கிட்டே என்னோட பிளானட்டுக்கு எப்பதான் போக போறேன் அப்படின்ற மாதிரியே திங்க் பண்ணிட்டு இருக்கான். ஹீரோயின் நாக்கத்தெல்லாம் ஓடிட்டு வரா. அவளோட ஹெட் ஹீரோயினை கூப்பிட்டுட்டு நீ தான் போய் குக் பண்ணணும்னு சொல்றாங்க. அதை கேட்டுட்டு ஹீரோயின் மறுபடியும் முதல்ல இருந்தா அப்படின்ற மாதிரியே சேட் ஆகுறா. ஹீரோயினும் அங்கேருந்து குக் பண்றதுக்காண்டி ஓடி போறா. ஹீரோக்கு செம்மையான ஸ்மெல் வருது. எங்க இருந்து இந்த ஸ்மெல் வருது அப்படின்ற மாதிரியே பாக்குறான். எப்படி பக்கத்து வீட்டுல பிரியாணி சமைச்சா நம்ம மோப்பம் பிடிப்போமோ அதே மாதிரிதான் ஹீரோவும் சுத்தி முத்தி பார்த்து மோப்பம் பிடிச்சுக்கிட்டே போறான். ஹீரோ ஒரு வழியா மோப்பம் பிடிச்சு ஹீரோயின் சமைச்ச ஃபுட்டையுமே கண்டுபிடிச்சிடறான். அதை ஃபுல்லா உட்காந்து டேஸ்ட் பண்ணிட்டு இருக்கும் போது அங்க ஹீரோயின் வந்து இது எல்லாத்தையுமே பாத்துறா. ஹீரோயின் அவன் கிட்ட ஆமா நீ யாருன்னு சொல்லி கேக்குறா. அதுக்கப்புறம் தான் நோட் பண்றா ஹீரோக்கு வால் இருக்கு. அதை பார்த்த உடனே ஹீரோயின் பயத்துல கத்த ஆரம்பிச்சிடறா. ஹீரோயின் கத்திக்கிட்டே தெரிச்சு ஓடிட்டு இருக்கா. அங்க ஒருத்தன் நிக்கிறான். அவன் கிட்ட ஹீரோயின் பயத்திலேயே ஒளறிட்டு இருக்கா. பேய் பேய் பேய்னு சொல்லிட்டு அவன் ஒரு சொடக்கு மாதிரிதான் போடுறான். அடுத்த செகண்டே ஹீரோயின் பொத்துன்னு மயங்கி கீழே விழுறா. இங்க ஹீரோயினும் சட்டிய காலி பண்ணி முடிக்கல. அங்க ஹீரோயினை மயங்க வச்சவன் வரான். அவன் வேற யாரும் இல்ல, ஹீரோட ஃப்ரெண்டு தான். இவங்க ரெண்டு பேருமே நரிக்கூட்டத்தை சேர்ந்தவங்க. ஹீரோ அவனோட ஃப்ரெண்டு கிட்ட எப்போ செம்ம டேஸ்டா இருக்கு சாப்பிடுறியாடா அப்படின்னு சொல்லி கேக்குறான். ஹீரோட ஃப்ரெண்டு ஹீரோ கிட்ட என்னடா கோலம் இது, என்னடா ட்ரெஸ் இது அப்படின்ற மாதிரியே கேக்குறான். ஹீரோ அதுக்கு ஏன் இந்த ட்ரெஸ்ஸுக்கு என்ன குறைச்சல் அப்படின்ற மாதிரியே கேக்குறான். ஹீரோட ஃப்ரெண்டு ஹீரோவை பார்த்து சிரிச்சுக்கிட்டே கிண்டல் பண்ணிக்கிட்டே இருக்கான். இங்க இருக்கவங்க எல்லாருமே மாறிட்டாங்க, நீயும் மாறணும்னு சொல்லும் போது அதுக்கு ஹீரோ எனக்கு இந்த பூமியே பிடிக்கல அப்படின்ற மாதிரியே சொல்லிட்டு இருக்கான். ஹீரோ அவனோட ஃப்ரெண்டு கிட்ட ஆனா இங்க இருக்க சோறு மட்டும் செம்மையா இருக்குதுபா அப்படின்ற மாதிரியே சொல்றான். ஹீரோ நம்ம இன்னொன்னு நினைக்கிறேன். அங்க யாரோ வர சத்தம் கேட்க ஹீரோட ஃப்ரெண்டு ஹீரோவை அங்கேருந்து இழுத்துட்டு போயிடுறான். எல்லாருமே வந்து சட்டியா பாக்குறாங்க. அங்க ஒரு பருக்க கூட இல்ல. எல்லாத்தையுமே ஹீரோ காலி பண்ணி வச்சுட்டு போயிருக்கான். எல்லாருமே ஆமா நம்மளோட குக்கிங்க அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. இப்பதான் ஹீரோயின் மயக்கத்துல இருந்து எந்திரிச்சு ஆமா நான் எங்க இருக்கேன் அப்படின்ற மாதிரியோ ஒரு ரியாக்ஷனை கொடுக்குறா. அதுக்கப்புறம் தான் ஹீரோயின் அச்சுச்சோ நம்ம இன்னும் குக் பண்ணலையே அப்படின்னு சொல்லிட்டு பதட்டத்துல அங்கிட்டு இங்கிட்டுமா எங்கிட்டு போறதுன்னு தெரியாம ஓடிட்டு இருக்கா. ஹீரோட ஃப்ரெண்டு ஹீரோ கிட்ட இந்த பூமியில இருக்க ஒரு மனுஷனுக்கு நீ 9 வாட்டி ஹெல்ப் பண்ணணும், அப்பதான் உனக்கு 9 டெய்ல்ஸ் வளரும், அப்பதான் உன்னால உன்னோட பூமிக்கு போக முடியும் அப்படின்னு சொல்றான். ஹீரோட மைண்ட் வாய்ஸ் எனக்கு தெரியும் நீ மூடுன்ற மாதிரியே பாக்குறான். அதுக்கப்புறம் ஹீரோட ஃப்ரெண்டு கிட்ட சரி ஓகே நீ கிளம்பு நான் பாத்துக்கிறேன்றான். அதுக்கு அவனோட ஃப்ரெண்டு உன்னை பாத்துக்கிறது தான் ஏன் வேலையா அப்படின்ற மாதிரியே சொல்றான். ஹீரோ அவன் ஃப்ரெண்டு கிட்ட உன்னோட ஹெல்ப் எதுவுமே எனக்கு வேணாம், நானே போய் கண்டுபிடிச்சுக்கிறேன் அப்படின்ற மாதிரியே சொல்றான். நெக்ஸ்ட் டே ஹீரோ ரெடி ஆயிட்டு இருக்கான். ஹீரோட ஃப்ரெண்டு அவனை பார்த்துட்டு என்னடா இது ஆதி காலத்து தாத்தா மாதிரியே தொல தொலான்னு ஒரு ட்ரெஸ்ஸை போட்டு கிளம்பிட்டு இருக்க அப்படின்ற மாதிரியே கேக்குறான். இங்க ஹீரோனை காமிக்கிறாங்க. ஒரு லக்கேஜை தூக்கிக்கிட்டு அவளோட அம்மா கிட்ட போன் பேசிக்கிட்டே வரா. ஹீரோனோட அம்மா சொல்றாங்க நான் பிரதர் கோட்ட பேசிட்டேன், நீ அவங்களோட பிளேஸ்லயே ஸ்டே பண்ணிக்கலாம் அப்படின்றாங்க. ஹீரோன் சொல்றா எனக்கு ஸ்காலர்ஷிப் கிடைச்ச உடனே நான் ஹாஸ்டலுக்கு ஷிஃப்ட் ஆயிடுவேன்னு சொல்லிட்டு இருக்கா. இது எல்லாத்தையுமே ஹீரோவும் நின்னு கேட்டுட்டு இருக்கான். ஹீரோ இதுதான் இவளோட ப்ராப்ளமா, இவளுக்கு ஹெல்ப் பண்றது நமக்கு ரொம்பவே ஈஸியான ஜாப் ஆச்சே அப்படின்ற மாதிரியே நினைக்கிறான். ஹீரோயின் ஒரு பேக்கரியில பார்ட் டைமா ஒர்க் பார்த்துட்டு இருக்கா. அங்க இருக்க ஒரு கேக்கை ரசிச்சு பார்த்துட்டு இருக்கா. அதோட ரேட்டை பார்த்த உடனே ஹீரோயினுக்கு பக்கோன்னு ஆயிடுது. ஹீரோனோட மைண்ட் வாய்ஸ் என்னடா கேக் விலைய போட சொன்னா இந்த பேக்கரியோட விலைய போட்டு வச்சிருக்கீங்க அப்படின்ற மாதிரியே நினைக்கிறா. அங்க வேலை செய்யற பொண்ணு ஒரு லேடி கிட்ட கேக்க டெலிவரி பண்ணணும்னு சொல்றா. அந்த லேடியும் ஹீரோனை கூப்பிட்டுட்டு நீ தான் அந்த கேக்க போய் டெலிவரி பண்ணணும் அப்படின்னு சொல்றாங்க. ஹீரோன் அந்த கேக்க டெலிவரி பண்றதுக்காண்டி சைக்கிள்ல போயிட்டு இருக்கா. இங்க ஒரு பர்த்டே ஃபங்க்ஷனை காமிக்கிறாங்க. எல்லாருமே ரொம்பவே ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு ஆளு அந்த பர்த்டே கேர்ள் லூஷாட்ட போயிட்டு இன்னுமே கேக் வரல அப்படின்னு சொல்லும் போது அந்த பொண்ணு காய்ச்சி மூச்சுன்னு கத்திட்டு இருக்கா. அந்த ஆளு ஹீரோனோட பேக்கரிக்கு கால் பண்ணி கத்திட்டு இருக்காரு. ஹீரோயின் எப்படியோ அடிச்சு பிடிச்ச அந்த பிளேஸ்க்கு வந்து கேக்கையுமே டெலிவரி பண்ணிடுறா. அந்த ஆளும் கேக்ல ஒரு பீஸை கட் பண்ணி லூஷாட்ட கொண்டு போய் கொடுக்குறாரு. ஹீரோயினும் அந்த பொண்ணு கிட்ட சாரி கேட்டுட்டு இருக்கா லேட்டா வந்ததுக்காண்டி. ஹீரோயின் அங்க இருந்து கிளம்பி போயிட்டு இருக்கா. அந்த லூஷா கத்துற சத்தம் கேட்க அகைன் ஓடி வந்து பாக்குறா. அந்த பொண்ணுக்கு மூஞ்சி முகர எல்லாமே அலர்ஜி ஆக ஆரம்பிச்சிடுது. அந்த பொண்ணு ஹீரோயின் கிட்ட எனக்கு நட்ஸ்னாலே அலர்ஜி, அந்த கேக்கை இதுக்கு எடுத்துட்டு வந்தா அப்படின்னு சொல்லி கத்திட்டு இருக்கா. இப்பதான் ஹீரோனுக்கே தெரியுது அவ கேக்க மாத்தி எடுத்துட்டு வந்துட்டான்னு. அந்த பொண்ணு ஹீரோனை பிடிச்சு தள்ளி விட்டுறா. ஹீரோனும் போய் விழ போகும்போது யாரோ வந்து பிடிக்கிறாங்க. யாருன்னு பார்த்தா வேற யாரு நம்ம ஹீரோ தான். ஹீரோ அந்த பொண்ணு லூஷா கிட்ட என்கிட்ட ஒரு டேப்லெட் இருக்கு இதை போட்டுக்கோன்னு சொல்லி கொடுக்குறான். அந்த பொண்ணு ஹீரோவையே பேன்னு சொல்லி பார்த்துட்டு இருக்கா. அந்த பொண்ணு ஹீரோ கிட்ட உன்னோட பேர் என்ன ஊர் என்னன்னு சொல்லி வலிஞ்சுக்கிட்டே இருக்கா. ஹீரோ அவகிட்ட அது உனக்கு தேவையில்லை அப்படின்ற மாதிரியே பல்பு கொடுக்குறான். அந்த பொண்ணு லூசாக்கு ஹீரோ பல்பு கொடுத்துட்டு ஹீரோனோட கையை பிடிச்சிட்டு அவளை அங்கேருந்து கூட்டிட்டு போறான். போய்கிட்டே இருக்கான். ஹீரோன் அவன் கிட்ட எனக்கு ஹெல்ப் பண்ணதுக்கு தேங்க்ஸ்ன்னு சொல்றா. ஹீரோ அவகிட்ட உனக்கு நான் எப்படி ஹெல்ப் பண்ணாம இருப்பேன், நான் பிரதர்
கோன்னு சொல்றான். ஹீரோ அந்த நேமையே மாத்தி சொல்லிடுறான். ஹீரோயின் அந்த நேம் இல்லையே அது அப்படின்னு சொல்லும்போது ஹீரோ ஆகா மண்டேல அந்த கொண்டே மறந்துட்டோமே அப்படின்ற மாதிரியே நினைக்கிறான். ஹீரோன் அவனை பார்த்து நீங்க பார்க்க ரவுடி மாதிரி இருப்பீங்கன்னு நினைச்சேன், இப்படி டீசெண்டா இருக்கீங்களே அப்படின்னு சொல்றா. அதுக்கு ஹீரோட மைண்ட் வாய்ஸ் இப்படி எல்லாம் ஆவுனா பல்பு கொடுக்க கூடாது அப்படின்ற மாதிரியே நினைக்கிறான். அப்படியே ரெண்டு பேருமே மாத்தி மாத்தி பேசிட்டு இருக்காங்க. ஹீரோ அவகிட்ட சரி ஓகே என் பின்னாடி வா அப்படின்னு சொல்லிட்டு போறான். ஹீரோயின் ஹீரோ பின்னாடியே போயிட்டு இருக்கா. ஹீரோ அவளோ ஒரு அரண்மனை மாதிரி இருக்க வீட்டுக்கு கூட்டிட்டு போறான். அந்த வீட்டை பார்த்த உடனே ஹீரோயின் ஆன்னு சொல்லி வாயை பொழந்துட்டு நிக்கிறா. ஹீரோனுக்கு ஒரே குஷியாயிடுது. அந்த வீட்டை பார்த்த உடனே ஹீரோ இப்படியே நின்னுட்டே உளறிட்டு அப்படின்னு சொல்லிட்டு உள்ள போயிடுறான். ஹீரோயினும் அவளோட லக்கேஜை தூக்க முடியாம தூக்கிட்டு ஹீரோ பின்னாடி போறா. ஹீரோன் அவங்க கிட்ட ஆமா என்னோட ரூம் எங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது இப்பதான் ஹீரோக்கு ஞாபகம் வருது அவளுக்குன்னு ஒரு ரூம் அவன் ரெடி பண்ணவே மறந்துடுறான். ஹீரோ அவகிட்ட தரையில தூங்குன்றான். ஹீரோன் அவனை பார்த்து யோ கஞ்ச பிஸ்னாரியோ ரூம் கூடவாயா ரெடி பண்ண மாட்டா அப்படின்னு சொல்லி கேக்குறா. ஹீரோ இருந்தா இரு இல்லாட்டி போ அப்படின்னு சொல்லிடுறான். ஹீரோயின் இல்ல இல்ல நான் தரையிலேயே தூங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்றா. அதுக்கப்புறம் ஹீரோ அவகிட்ட எனக்கு சிக்கன் செஞ்சு கொடு அப்படின்னு சொல்லும்போது ஹீரோயின் நானே இப்பதான் வந்தேன் இவன் எதுக்கு இப்படி பண்றான் அப்படின்னு சொல்லிட்டு அவனை திட்டிக்கிட்டே இருக்கா. ஹீரோ அங்க என்னமா சத்தம் அப்படின்ற மாதிரியே கேக்குறான். ஹீரோயின் ஒன்னும் இல்லன்னு சொல்லிட்டு குக் பண்றதுக்காண்டி போறா. ஹீரோயின் ஃப்ரிட்ஜை ஓபன் பண்ணி பார்த்துட்டு செம்மையா ஷாக் ஆகுறா. அதுல பூராமே சிக்கன் தான் இருக்கு. ஹீரோனோட மைண்ட் வாய்ஸ் இவன் என்ன சிக்கன் கடை போட போறானா அப்படின்ற மாதிரியே நினைக்கிறா. ஹீரோ அங்க வந்து அவகிட்ட நீங்க இருக்க வரைக்கும் நீ தான் எனக்கு குக் பண்ணி தரணும்னு சொல்றான். அதான் உன்னோட ரெண்டுன்னு சொல்லும் போது ஹீரோயினும் வேற வழி இல்லாம ஈன்னு சொல்லி பல்ல காமிக்கிறா. ஹீரோ நான் குளிக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து போயிடுறான். ஹீரோயின் ஒரு சிக்கன் எடுத்துட்டு வந்துட்டு இருக்கா. ஹீரோட ஃப்ரெண்டு அங்க டபார்னு வந்தோடனே ஹீரோயின் கொஞ்சம் ஷாக் ஆயிரா. ஹீரோயின் அவன் கிட்ட நீ யாருன்னு சொல்லி கேக்குறான். அவன் ஹீரோயின் கிட்ட நீ யாருமான்னு சொல்லி கேக்குறான். இப்படியே மாத்தி மாத்தி கேட்டுட்டே இருக்காங்க. ஹீரோயின் அவன் கிட்ட நான் ஹீரோட சிஸ்டர்னு சொல்லும் போது ஹீரோட ஃப்ரெண்டு அவளே சுத்தி முத்தி பார்த்துட்டு இதே நான் புது பொருளையா இருக்கு நமக்கே தெரியாம அப்படின்ற மாதிரியே புலம்பிட்டே போறான். ஹீரோ ஜாலியா சாங் பாடிட்டே குளிச்சிட்டு இருக்கான். அங்க அவனோட ஃப்ரெண்டு சட்டுன்னு வந்தோடனே ஹீரோ கொஞ்சம் பயந்துடுறான். ஹீரோட ஃப்ரெண்டு அவன் கிட்ட நியூ சிங்கிள் அந்த பொண்ணு சிங்கிள் அவளே எதுக்கு உள்ள விட்ட அப்படின்னு சொல்லி கேக்குறான். ஹீரோட ஃப்ரெண்டு அவன் கிட்ட நான் உனக்கு ஒன்னு ஞாபகப்படுத்தணும், நியூ அந்த பொண்ணு லவ் பண்ணி கிஸ் பண்ணிக்கிட்டீங்கன்னா என்ன நடக்கும்னு உனக்கு தெரியும்ல அப்படின்னு சொல்லி கேக்குறான். ஹீரோ தெரியும் தெரியும் அப்படி ஒண்ணு நடந்தா ஒண்ணு நான் அந்த பொண்ணை கொல்லணும் இல்லனா 3 நாளுக்குள்ள நான் சாகணும் இதுதானே அப்படின்னு சொல்லி கேக்குறான். ஹீரோ இந்த சாபத்தெல்லாம் யாரு கொடுத்தான்னு தெரியல, ஆனா இந்த மனுஷங்களெல்லாம் யாரு லவ் பண்ணுவா அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லைன்னு சொல்லிட்டு இருக்கான். ஹீரோயின் ஃபுட்டை குக் பண்ணி கொண்டு வந்து வைக்கிறா. அந்த ஃபுட்டை பார்த்த உடனே ஹீரோ கவுந்துடுறான். லபக் லபக்குன்னு சொல்லி அந்த ஃபுட்டையே சாப்பிட்டுட்டு இருக்கான். ஹீரோயினும் சாப்பிடலான்னு போறா. ஹீரோ பீஸ்ல கைய வச்சா பீஸ் பீஸ் ஆக்கிடுவான் அப்படின்னு சொல்லி மிரட்டுறான். ஹீரோயின் தச்சிப்போ நான் நூடுல்ஸே சாப்பிட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து எந்திரிச்சு போறா. ஹீரோயின் ஹீரோவை சரியான ராட்சசனா இருக்கான் அப்படின்னு சொல்லி திட்டிக்கிட்டே அந்த நூடுல்ஸை ரெடி பண்ணி சாப்பிட்டுட்டு இருக்கா. ஹீரோ பெட்ல தூங்கலான்னு போறா. இங்க ஹீரோயின் எதையோ பார்த்து கெக்கப்புன்னு சொல்லி சிரிச்சுக்கிட்டே இருக்கா. ஹீரோ புரண்டு புரண்டு பாக்குறான். அவனுக்கு தூக்கமே வரமாட்டேங்குது. ஹீரோ இவ என்ன அப்படி பாக்குறா அப்படின்னு சொல்லிட்டு தவண்டு தவண்டு போய் அவ பக்கத்திலேயே படுத்துக்கிட்டு அவ பாக்குறதையே எட்டி பார்த்துட்டு இருக்கான். ஹீரோயின் டர்ன் பண்ணி ஹீரோவை பார்த்துட்டு செம்மையா ஷாக் ஆயிரா. ஹீரோ அவளோட வாயை பொத்திட்டு கத்தாதன்னு சொல்றான். இப்படியே ரெண்டு பேருமே 2 நிமிஷமா பார்த்துக்கிட்டே இருக்காங்க. ஹீரோ அவகிட்ட அப்படி என்ன பாக்குறா அப்படின்னு சொல்லிட்டு போனை புடுங்கிக்கிறான். ஹீரோயின் அந்த போனை வாங்குறதுக்காண்டி ரொம்ப நேரமா போராடிட்டு இருக்கா. நெக்ஸ்ட் டே ஹீரோயின் நல்லாவே தூங்கிட்டு இருக்கா. ஹீரோ அந்த விண்டோ ஸ்கிரீன் எல்லாத்தையுமே இழுத்து விட்டுட்டு ஹீரோயின் பக்கத்துல வந்து உட்காந்து அவளையே குறுகுறுன்னு சொல்லி பார்த்துட்டு இருக்கான். ஹீரோயின் என்ன எதுவுமே பண்ணாத அப்படின்ற மாதிரியே சொல்லிட்டு இருக்கா. லாஸ்ட்ல பார்த்தா பைபிள் இது எல்லாமே கனவு கண்டிருக்கு. அதுக்கப்புறம் ஹீரோயின் எந்திரிச்சு அவளோட ஸ்கூலுக்கு அழகா கிளம்பிட்டு 2 பேருமே உட்காந்து பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டுட்டு இருக்காங்க. ஹீரோயின் ஸ்கூலுக்கு லேட் ஆயிடுச்சுன்னு சொல்லி கிளம்ப போகும்போது ஹீரோ அவளை பார்த்து நானே உன்னை டிராப் பண்றேன்னு சொல்றான். ஹீரோயின் இது கனவா இல்ல நிஜமா அப்படின்ற மாதிரியே பாக்குறா. நெக்ஸ்ட் 2 பேருமே கார்ல ஏறிக்கிறாங்க. 2 பேருமே கிளம்பி ஸ்கூலுக்கு போறாங்க. ஹீரோ அவளை ஸ்கூல்ல டிராப் பண்றான். ஹீரோ அங்க இருக்க எல்லாருமே பார்த்துட்டு ஆவுன்னு சொல்லி கத்திட்டு இருக்காங்க. 2 பொண்ணுங்க ஹீரோயின் இவனை கரெக்ட் பண்ணிட்டான் போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு 4 பேர் 4 விதமா பேசுவாங்களே அது நீங்க தானா அப்படின்ற மாதிரியே பேசிட்டு இருக்காங்க. அங்க அந்த பொண்ணு லூஷா வர ஹீரோன் அவளை பார்த்துட்டு ஆத்தாடி இவளா அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி நிக்கிறா. அந்த பொண்ணு ஹீரோனை பார்த்துட்டு நீயும் இந்த ஸ்கூல்ல தான் படிக்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு ஷாக்கா கேக்குறா. ஹீரோனை பார்த்து கிளாஸ்க்கு போகாம இங்க என்ன கதை வேண்டி கிடக்கு சூச்சு போ அப்படின்ற மாதிரியே துரத்தி விடுறான். அந்த பொண்ணு லூஷா ஹீரோவை பார்த்த உடனே பேன்னு சொல்லி சைட் அடிச்சிட்டு இருக்கா. அந்த பொண்ணு லூஷா ஹீரோன் கிட்ட உன்னை நான் அப்புறம் கவனிச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளாஸ்க்கு போறா. இப்ப ஹீரோக்கு 2 வால் வளர்ந்துருக்கும். ஹீரோ நினைக்கிறான் நம்ம ஹீரோனை டிராப் பண்ணமே அதுக்கு ஒரு வால் வளர்ந்துருக்கணுமே அப்படின்னு சொல்லி நினைச்சிட்டு
சொல்லிட்டு இருக்கும்போது ஹீரோட ஃப்ரெண்டு டபார்னு அங்க வரான். ஹீரோட மைண்ட் வாய்ஸ் இவன் வேற அவனா வந்து பீதியை கிளப்புறாயா அப்படின்ற மாதிரியே நினைக்கிறான். ஹீரோட ஃப்ரெண்டு சொல்றான், நீ அவளால முடியாத ஹெல்ப்ப அவளுக்கு பண்ணாதான் உனக்கு டெய்ல் வளரும்னு சொல்லும்போது ஹீரோ இப்படியே போனா எப்பதான் என்னோட உலகத்துக்கு போகணும் அப்படின்ற மாதிரியே புலம்பிட்டு இருக்கான். ஹீரோன் அவளோட கிளாஸ்க்கு வந்து எல்லாருக்குமே ஹாய் காமிக்கிறா. எல்லாருமே அவளை பார்த்து சிரிச்சு கிண்டல் பண்ணிட்டே இருக்காங்க. ஹீரோயின் சோகமா அவளோட பெஞ்சில போய் உட்கார்றா. அவங்க ஸ்டாஃப் அங்க வந்து நமக்கு ஒரு புது டைரக்டர் வந்திருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு இன்ட்ரோ கொடுக்குறாங்க. அது யாருன்னு பார்த்தா நம்மளோட ஹீரோ தான். அவனை பார்த்த உடனே லூஷாக்கு செம்ம குஜால் ஆயிடுது. ஹீரோ அங்க வந்து அவனோட இன்ட்ரோவை கொடுத்துட்டு இருக்கான். ஹீரோயின் இது எதுவுமே கண்டுக்காம உட்காந்து கிறுக்கி விளையாடிட்டு இருக்கா. ஹீரோ ஹீரோயின் கிட்ட வரான். ஹீரோயின் இவனை பார்த்த உடனே ஷாக் ஆயிடுறா. நீ என்ன இங்க அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கா. இப்படியே ரெண்டு பேருமே மாத்தி மாத்தி பேசிட்டு இருக்காங்க. இவங்க ரெண்டு பேருமே பேசிட்டு இருக்கதா அந்த கிளாஸே என்னடா நடக்குதுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஷாக்கா பாக்குறாங்க. படத்துல மட்டும்தான் இப்பெல்லாம் நடக்கும் போல இருக்கு. நிஜத்துல ஒன்னு டங்கு வர அருந்துடும், இல்லனா டிசி கிழிஞ்சிடும். ஹீரோ சரி ஓகே உங்களோட ஒர்க்க பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து போயிடுறான். ஹீரோயினுக்கு என்ன பண்றேன்னே தெரியாம முழிச்சிட்டு இருக்கா. ஹீரோ கேண்டீன்ல உட்காந்துருக்கான். ஈமோக்கிற மாதிரியே எல்லா பொண்ணுங்களுமே ஹீரோவை சுத்தி நின்னு அவங்க கிட்ட வலிஞ்சுக்கிட்டே இருக்காங்க. ஹீரோக்கு அந்த சாப்பாடு சுத்தமா பிடிக்கல. ஹீரோயின் அவன் பக்கத்துல தான் உட்கார்ந்து இருப்பா. அவ கிட்ட எனக்கு சிக்கன் வேணும் அப்படின்னு சொல்லி கேக்குறான். ஹீரோயின் எப்ப பாரு சிக்கன் சிக்கனா கம்முன்னு சாப்பிடியா அப்படின்ற மாதிரியே சொல்லிட்டு இருக்கான். அங்க அந்த பொண்ணு லூஷா வந்து ஹீரோக்கு விதவிதமான சாப்பாடு அவன் முன்னாடி வைக்கிறா. அந்த பொண்ணு ஹீரோக்கு ஊட்டி வேற வேற. ஹீரோ கிட்ட உனக்கு இந்த ஃபுட் பிடிச்சிருந்தா நானே உனக்காண்டி இனிமேப்பட்டு கொண்டு வரேன் அப்படின்னு சொல்றா. ஹீரோயின் நான் கிளம்புறேன்னு சொல்றா. அப்ப கூட ஹீரோ எனக்கு சிக்கன் வேணும்னு சொல்லும்போது ஹீரோயின் வீட்டுக்கு வா நான் செஞ்சு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லும்போது எல்லாருமே இதை கேட்டு ஷாக் ஆயிடுறாங்க. அங்க இருக்க எல்லாருமே எதுவும் ஒன்னா ஒரே வீட்டுல இருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு தப்பு தப்பா பேசிட்டு இருக்காங்க. அந்த லூஷாக்கு செம்ம கடுப்பாயிடுது. கொண்டு வந்த ஃபுட்டை திருப்ப எடுத்துட்டு அங்கேருந்து போயிடுறா. ஹீரோக்கு ஒண்ணுமே புரியல. வடை போச்சே அப்படின்ற மாதிரியே முழிச்சுட்டு உட்கார்ந்துருக்கான். நெக்ஸ்ட் டே ஹீரோயின் லேப்ல எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணிட்டு இருக்கா. ஹீரோ அவகிட்ட வந்து பேச்சு கொடுத்துட்டு இருக்கான். ஹீரோயின் எதுக்கு நீ என்ன ஃபாலோ பண்ணிட்டே இருக்க அப்படின்னு சொல்லி கேக்குறா. ஹீரோ ஹீரோயின் கிட்ட இதுதான் என்னோட பொழப்பேமா அப்படின்ற மாதிரியே சொல்லிட்டு இருக்கான். இவங்க ரெண்டு பேருமே பேசுறதா அந்த லூஷா பார்த்து செம்மையா பொங்கிட்டு இருக்கா. அந்த பொண்ணு லூஷா ஏதோ ஆசிட் மாதிரி எடுத்துட்டு அதை ஹீரோயின் மேல கொட்டுறதுக்காண்டி வரா. ஹீரோ இதை பார்த்துட்டு ஓடி போய் ஹீரோனை அணைச்சு பிடிச்சிடுறான். ஹீரோ ரொம்ப கோவமா அந்த பொண்ணு கிட்ட இனிமே பட்டு நீ ஹீரோனை விட்டு தள்ளியே இருன்னு சொல்லிட்டு ஹீரோயினை அங்கேருந்து கூட்டிட்டு போறான். அந்த பொண்ணு ஹீரோ கிட்ட நீ எதுக்கு எப்ப பாரு அவளுக்கே சப்போர்ட் பண்ணிட்டு இருக்க அப்படின்னும் போது ஹீரோ இவ என்னோட ஆளுன்னு சொல்லிட்டு ஹீரோயினை அங்கேருந்து கூட்டிட்டு போறான். அந்த பொண்ணு அங்கே நின்று அழுதுட்டு இருக்கா. அதுக்கப்புறம் இவங்க ரெண்டு பேருமே ஸ்கூல் முடிச்சு கார்ல போயிட்டு இருக்காங்க. இவங்க போறத ரெண்டு ரவுடிங்க தூரமா நின்று பார்த்துட்டு இருக்காங்க. ஹீரோயின் ரொம்பவே சந்தோஷமா உனக்கு நான் இன்னைக்கு சிக்கன் செஞ்சு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்றா. ஹீரோவும் ஆமாமா எனக்கு ரொம்பவே பசிக்குதுன்ற மாதிரியே சொல்லிட்டு இருக்கான். ஹீரோயின் படிச்சுட்டு இருக்கா. ஹீரோவை பின்னாடி வந்து என்ன பண்றா அப்படின்னு சொல்லி கேக்குறான். ஹீரோயின் ரொம்பவே பயந்துடுறா. பிசாசு பிசாசு மாதிரி இப்படிதான் பின்னாடி வந்து கத்துவியா அப்படின்னு சொல்லி கேக்குறா. ஹீரோயின் அவன் கிட்ட நான் என்னோட ஸ்காலர்ஷிப் காண்டி படிச்சுட்டு இருக்கேன், என்னை கொஞ்சம் தனியா விடுன்னு சொல்றா. ஹீரோக்கு ஹீரோயின் அவளோட அம்மா கூட கால் பேசினது ஞாபகம் வருது. ஹீரோ அவகிட்ட அதெல்லாம் அப்புறம் பாத்துக்கலாம் நீ வான்னு சொல்லி ஹீரோயினை ஒரு பிளேஸ்க்கு கூட்டிட்டு போறான். அங்க ஹீரோயினுமே ஹக் பண்ணிக்கிறான். ஹீரோ அவகிட்ட லேப்ல உனக்கு அடிபட்டுமோன்னு சொல்லி நான் ரொம்பவே பயந்துட்டேன்னு சொல்றான். இப்ப ஹீரோக்கு ஹீரோயின் மேல லைட்டா ஃபீலிங்ஸ் வர ஆரம்பிச்சிடுது. அந்த பிளேஸ் ரொம்பவே சீக்ரெட்டான பிளேஸ் நாடி ஹீரோயினுக்கு அது ஞாபகம் இருக்க கூடாதுன்னு சொல்லிட்டு ஹீரோயினை மயக்கடிச்சுட்டு அவளை பெட்ல கொண்டு வந்து தூங்க வைக்கிறான். ஹீரோ ரொம்பவே தீவிரமா யோசிச்சுட்டு இருக்கான். ஹீரோட ஃப்ரெண்டு அங்க வந்து நீ அவளை லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டியா என்ன, எதுக்கு அவளை அங்க கூட்டிட்டு போனா அப்படின்னு சொல்லி கேக்குறான். ஹீரோ அப்பெல்லாம் ஒண்ணும் இல்லைன்னு சொல்லி சமாளிச்சிட்டு இருக்கான். ஹீரோட ஃப்ரெண்டு அகைன் அகைன் அந்த சாபத்தையே ஞாபகப்படுத்தி ஹீரோவை வார்ன் பண்ணிட்டே அங்கேருந்து போறான். நெக்ஸ்ட் டே ஹீரோயின் அந்த ஸ்காலர்ஷிப் எக்ஸாமுக்காண்டி ரெடி ஆயிட்டு இருக்கா. அங்க ஒரு பொண்ணு வந்து ஹீரோயின் கிட்ட உன்னோட அம்மாக்கு ரொம்பவே உடம்பு முடியல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. ஹீரோயின் கால் பண்றதுக்காண்டி போன் எடுக்கிறா. அவளோட போன் ஒர்க் ஆகல. அவளோட அம்மாவை பாக்குறதுக்காண்டி ஹீரோயின் வேக வேகமா ஓடிட்டு இருக்கா. ஹீரோ அந்த எக்ஸாம் ஹாலுக்கு வரான். அங்க ஹீரோயினை காணோம். ஹீரோயினை தேடிட்டு இருக்கான். இவன் எங்க காணோம் அப்படின்ற மாதிரியே நினைக்கிறான். ஹீரோ நினைச்சு பார்க்கும்போது அவனோட மெமரியில நடக்கிறது எல்லாத்தையுமே காமிக்குது. ஹீரோன் எங்கேயோ வேகமா ஓடிட்டு இருக்கத காமிக்கும் போது ஹீரோவும் அங்கேருந்து வேகமா ஓடி போறான். ஒரு மாதிரி ஹீரோயினுமே கண்டுபிடிச்சிடறான். ஹீரோயின் அழுதுகிட்டே நடந்தது எல்லாத்தையுமே சொல்லிட்டு இருக்கா. ஹீரோ இது எல்லாமே ஒரு பிளான் தான்னு சொல்லி கண்டுபிடிச்சிடறான். ஹீரோ அவகிட்ட நீ ஸ்காலர்ஷிப் பாஸ் ஆகலனா கூட என் வீட்லயே நீ தாராளமா ஸ்டே பண்ணிக்கலான்றான். அதுக்கு ஹீரோயின் என்னோட அம்மா எல்லா சேவிங்ஸை வச்சுதான் என்ன இந்த ஸ்கூலுக்கு அனுப்பிச்சாங்க,
எனக்காண்டி அவங்க ரொம்பவே கஷ்டப்படுறாங்கன்னு சொல்றா. அவங்களுக்காண்டி நான் ஏதாச்சும் பண்ணணும்னு நினைச்சேன், ஆனா லாஸ்ட்ல இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஃபீலிங்கா பேசிட்டு இருக்கா. ஹீரோ அவகிட்ட ஏதேதோ பேசி அவளை சிரிக்க வைக்கிறான். அதுக்கப்புறம் அவளை இழுத்துக்கிட்டே வா நம்ம போய் என்ஜாய் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவளை வேற எங்கேயோ கூட்டிட்டு போறான். ஹீரோ அவளை ஒரு கேம் ஷாப்புக்கு கூட்டிட்டு வந்திருப்பான். ரெண்டு பேருமே ரொம்பவே ஜாலியா கேம் ஆடிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் ரெண்டு பேருமே அந்த பொம்மையை தூக்கி விளையாடிட்டு இருக்காங்க. இப்படியே ஹீரோ ஹீரோனும் ரொம்பவே ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. ஹீரோன் ரொம்பவே டயர்டாகி தூங்கிடுறா. ஹீரோ அவளை உப்பு முட்டை தூக்கிட்டு ரிட்டர்ன் வந்து அவளை பெட்ல படுக்க போடுறான். ஹீரோயின் தூக்கத்துல கூட அந்த எக்ஸாமை நான் எழுதணும்னு சொல்லி புலம்பிட்டு இருக்கா. ஹீரோ அவளை கிஸ் பண்றதுக்காண்டி போறான். அதுக்குள்ள அந்த சாபம் அவனுக்கு ஞாபகம் வர டக்குன்னு எந்திரிச்சிடான். நெக்ஸ்ட் டே ஹீரோயின் எந்திரிச்சு ஹீரோவை தேடிட்டு இருக்கா. ஹீரோவை எங்கேயுமே காணோம். அவன் ஹீரோயினுக்காண்டி பிரேக்ஃபாஸ்ட்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டு போயிருப்பான். என்ன ஒரு ஆச்சரியம் அப்படின்ற மாதிரியே ஹீரோயின் நினைக்கிறா. ஹீரோயின் வேக வேகமா ஸ்கூலுக்கு ஓடி போறா. கிளாஸ்லயுமே உட்கார்ந்து இருக்கா. அப்ப கூட அவளுக்கு ஹீரோட ஞாபகம் தான் வருது. அவன் வருவானான்னு சொல்லி டோரையே பார்த்துட்டு இருக்கா. ஹீரோயின் கேண்டீன்ல கூட ஹீரோவை தான் தேடுறா. அவனை ரொம்பவே மிஸ் பண்றா. ஹீரோயின் ரொம்பவே சோகமா வீட்டுக்கு வரா. அந்த கேட்ல நின்று ஹீரோவையே கூப்பிட்டுட்டு இருக்கா. அப்படியே அங்கேயே ஹீரோயின் உட்கார்ந்துடுறா. ஹீரோயின் அந்த கேட்ல சாஞ்சு உட்காந்து ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு இருக்கா. அந்த கேட்டும் ஓபன் ஆகுது. ஹீரோயின் விழ போயிடுறா. கரெக்டா ஹீரோ வந்து அவளை பிடிச்சிடுறான். ஹீரோ அவளை உள்ள கூட்டிட்டு போறான். ஹீரோயின் அவனை ஹக் பண்ணிட்டு லைஃப் லாங் எனக்கு உன் கூடவே இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அழுதுகிட்டே இதை ஹீரோ கிட்ட சொல்லிட்டு இருக்கா. ஹீரோ எதுவுமே பேசாம ஒரு ஸ்கிரீனை எடுத்து விடுறான். அதுக்குள்ள ஃபுல்லாமே டெக்கரேட் பண்ணிருக்கு. ஹீரோயின் அதை பார்த்துட்டு செம்மையா ஹாப்பி ஆகுறா. ஹீரோ அவகிட்ட இன்னைக்கு உன் பர்த்டே தானே அப்படின்னு சொல்லி கேக்குறான். ஹீரோயின் அழுதுகிட்டே எனக்கு சின்ன வயசுல இருந்து இப்படி யாருமே சர்ப்ரைஸ் பண்ணது இல்ல அப்படின்னு சொல்றா. ஹீரோ அவகிட்ட ஒரு கவரை கொடுக்குறான். அந்த கவருக்குள்ள ஹீரோன் அகைன் ஸ்காலர்ஷிப் எக்ஸாம் எடுக்கிற சீட் இருக்கும். இதை பார்த்த உடனே ஹீரோனுக்கு இது கனவா நிஜமானே புரியல. ஹீரோவை ஹக் பண்ணிக்கிறா. நெக்ஸ்ட் ஹீரோயின் அந்த கேண்டில ஊதுறப்போ ஹீரோ எப்பவுமே என் கூட தான் இருக்கணும்னு சொல்லி ப்ரே பண்ணிக்கிறா. ஹீரோயின் லைப்ரரியில ஒரு புக் எடுக்கிறக்காண்டி ட்ரை பண்ணிட்டு இருக்கா. ஹீரோ தான் அவளுக்கு வந்து ஹெல்ப் பண்றான். அதுக்கப்புறம் ரெண்டு பேருமே அந்த லைப்ரரியிலேயே உட்காந்து படிக்கிறேன்ற பேர்ல ரொமான்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஹீரோக்கு அவனோட டெய்லும் ஃபுல் ஆயிட்டே வருது. ஆனா ஹீரோக்கு இப்ப பூமியை விட்டு போக இஷ்டமே இல்ல. ஹீரோயினும் குக் பண்ணி எடுத்துட்டு வரா. ஆனா ஹீரோ அவகிட்ட எதுவுமே பேசாம அங்கிருந்து போயிடுறான். ஹீரோனோட எக்ஸாம் ரிசல்ட் வந்திருக்கும். அதை பார்த்த உடனே ரொம்பவே சந்தோஷமா ஹீரோ கிட்ட சொல்லலான்னு போறா. ஆனா ஹீரோ அவகிட்ட மூஞ்சி கொடுத்தே பேச மாட்டேங்கிறான். ஹீரோனுக்கு ஸ்காலர்ஷிப் கிடைச்சிருக்கும். ஹீரோ அவகிட்ட நீ ஹாஸ்டலுக்கு கிளம்பி போயிடுன்னு சொல்றான். ஹீரோயின் நீ எதுக்கு இப்பெல்லாம் பேசுற அப்படின்னு சொல்லி கேக்குறா. ஹீரோ எதுவுமே பேசாம அங்கிருந்து போயிடுறான். ஹீரோயினுக்கு இவன் ஏன் இப்படி நடந்துக்கிறான்னு ஒண்ணுமே புரியல. அவ ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு இருக்கா. ஹீரோ ரொம்பவே சோகமா நின்னுட்டு இருக்கான். ஹீரோட ஃப்ரெண்ட் அங்க வந்து இன்னுமே 2 டெய்ல் தான் இருக்கு, நீ உன்னோட பூமிக்கு போயிடலான்னு சொல்றான். ஹீரோ எனக்கு கொஞ்சம் தனியா விடு அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து போயிடுறான். ஹீரோயின் ஸ்கூல் முடிச்சு ரொம்பவே சோகமா வரா. அவளை யாரோ கூப்பிடும் போது ஹீரோ தான் நினைச்ச ஹாப்பியா திரும்புறா. அது ஹீரோல 2 ரவுடிங்க ஹீரோயினை கடத்திட்டு போறாங்க. ஹீரோயினுமே கட்டி போட்டு வச்சிருக்காங்க. ஹீரோயின் எந்திரிச்சு யாரா நீங்க, என்ன ஏன்டா கடத்தி வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லி கத்திட்டு இருக்கா. அந்த ரவுடிங்க பிரதர் கோ எங்க கிட்ட இருந்து மணி வாங்கிட்டு எஸ்கேப் ஆயிட்டான், அவனுக்காண்டிதான் உன்னை நாங்க கடத்தி வச்சிருக்கோம் அப்படின்னு சொல்றான். ஹீரோயின் ஹீரோவை தானே இன்னுமே பிரதர் கோன்னு நினைச்சிட்டு இருக்கா. அவன்லாம் அப்படி இல்ல அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்கா. அந்த ரவுடிங்க உண்மையான பிரதர் கோவோட போட்டோவை காமிக்கிறானுங்க. ஹீரோயின் அப்ப கூட நம்ப மாட்டேங்கிறா. ஹீரோனோட அம்மாக்கெல்லாம் கால் பண்ணி கன்ஃபார்ம் பண்ணிக்கிறாங்க. அதை கேட்ட உடனே ஹீரோயின் அப்படியே ஸ்டன் ஆகி போய் நிக்கிறா. ஹீரோயின் செம்மையா அழுதுட்டு இருக்கா. எதுக்கு ஹீரோ என்கிட்ட போய் சொன்னான்னு சொல்லிட்டு இங்க ஹீரோ படுத்துக்கிட்டே இன்னும் எங்க ஹீரோனை காணோம் அப்படின்னு சொல்லிட்டு திங்க் பண்ணிட்டு இருக்கான். அப்பதான் ஹீரோட மெமரியில ஹீரோனை கட்டி போட்டு வச்சிருக்கிறது தெரிய ஹீரோனை தேடி வேகமா ஹீரோ கார் எடுத்துட்டு போறான். கரெக்டா ஹீரோயின் இருக்க பிளேஸ்க்குமே வந்துடுறான். அந்த ரவுடிங்க 2 பேர் கூடமே சண்டை போட்டுட்டு ஹீரோயினையுமே காப்பாத்திடுறான். ஹீரோயின் ஹீரோ கிட்ட எதுவுமே பேசாம அங்கிருந்து போயிடுறா. நல்லா மழை பெய்யுது. நடு ரோட்லயே உட்காந்து கதறி கதறி அழுதுட்டு இருக்கா. அவளுக்கு யாரோ வந்து குடை பிடிக்கிறாங்க. யாருன்னு பார்த்தா ஹீரோ தான். ஹீரோ அவகிட்ட என்னோட காலை நீ எதுக்கு அட்டன் பண்ணலன்னு சொல்லி கேக்குறான். ஹீரோ அவகிட்ட என்ன நம்ப, கண்டிப்பா ஒரு நாள் நடக்கிற எல்லாத்தையுமே நான் உன்கிட்ட சொல்லுவேன்னு சொல்லிட்டு இருக்கான். ஹீரோயின் அழுதுகிட்டே எந்திரிச்சு நான் உன்னை ரொம்பவே மிஸ் பண்ண, என்னை விட்டுட்டு போயிடுவோன்னு ரொம்பவே பயந்துட்டேன்னு சொல்லிட்டு ஹீரோவை டக்குன்னு கிஸ் பண்ணிடுறா. இப்படியே 2 பேருமே கிஸ் பண்ணிக்கிறாங்க. 2 பேருமே வீட்டுக்கு வந்துடுறாங்க. ஹீரோ அவளுக்கு தலையெல்லாம் தவட்டி விட்டுட்டு இருக்கான். ஹீரோயின் ரொம்பவே ஹாப்பியா அவனை ஹக் பண்ணிக்கிறா. ஹீரோக்கு இப்ப என்னென்னமோ ஆகுது. அவனோட கண் எல்லாமே ரெட்டிஷா மாறிடுது. ஹீரோ ஹீரோயின் கிட்ட நீ போய் தூங்குன்னு சொல்லிட்டு அங்கிருந்து போயிடுறான். ஹீரோக்கு இப்ப சுத்தமாவே முடியல. அவனுக்கு ஹீரோயினை கொல்லணுன்ற வெறி மட்டும்
மட்டும்தான் இருக்கு. அவனோட ரூமுக்குள்ள போயிட்டு என்னால இதை பண்ண முடியாதுன்னு சொல்லி கத்திட்டு இருக்கான். ஹீரோன் அவனை வந்து கூப்பிட்டுட்டு இருக்கான். ஆனா ஹீரோட காதுக்குள்ள அவளை கொல்லுன்னு சொல்லி யாரோ கோயிங்கன்னு கத்திக்கிட்டே இருக்காங்க. ஹீரோ அவகிட்ட போயிடுன்னு சொல்லி கத்துறான். தரையில புரண்டு எல்லாம் போராடிட்டு இருக்கான். அவனுக்கு இப்ப ரத்த வாந்தி கூட வர ஆரம்பிச்சிடுது. ஹீரோ அவனோட ஃப்ரெண்டை தேடி போறான். அவனோட ஃப்ரெண்டு ஹாயா ட்ரிங்க்ஸ் பண்ணி என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. ஹீரோ போய் பொத்துன்னு விழுகுறான். ஹீரோவை பார்த்த உடனே அவன் ரொம்பவே ஷாக் ஆயிடுறான். ஹீரோட ஃப்ரெண்டு அவன் கிட்ட இதெல்லாம் நடக்கும்னு தான் நான் அப்பவே உன்னை வார்ன் பண்ண, இப்ப நீ அவளை கொன்னுதான் ஆகணும்னு சொல்லும் போது ஹீரோ அதெல்லாம் முடியாதுன்றான். ஹீரோட ஃப்ரெண்டு நீ அவளுக்காண்டி உன்னோட உயிரை விட போறியா, இதெல்லாம் என்னால பார்க்க முடியாது, நானே உனக்காண்டி அவளை கொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து போறான். ஹீரோயின் ரொம்பவே சோகமா வந்துட்டு இருக்கா. அவகிட்ட ஹீரோட ஃப்ரெண்டு போய் அவளையும் முறைச்சு பார்த்துட்டு இருக்கா. ஹீரோயின் பயத்துல தெரிச்சு ஓட ஆரம்பிச்சிடுறா. ஹீரோட ஃப்ரெண்டும் அவளை துரத்திக்கிட்டே போறான். ஹீரோயினும் அவன் கிட்ட மாட்டிக்கிறா. ஹீரோட ஃப்ரெண்டு அவகிட்ட உன்னாலதான் இன்னைக்கு ஹீரோ சாக போறான்னு சொல்லும் போது ஹீரோயினுக்கு ஒண்ணுமா புரியல. ஹீரோட ஃப்ரெண்டு ஹீரோயின் கிட்ட அந்த சாபத்தை பத்தி சொல்லிட்டு இருக்கும் போது ஹீரோயின் நான் ஹீரோவை பார்க்கணும்னு சொல்லி கத்திட்டு இருக்கா. ஆனா ஹீரோட ஃப்ரெண்டு அவளை கொல்றதுக்காண்டி போறான். ஹீரோ அங்க வந்து அவனோட ஃப்ரெண்டையே ஹீரோனுக்காண்டி குத்தி கிழிச்சிட்டு இருக்கான். ஹீரோனை பார்த்து என்ன மன்னிச்சிடு, இனிமேப்பட்டு உன்னோட கண்ணீரை என்னால துடைக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அகைன் அவனோட ஃப்ரெண்டை கொல்றதுக்காண்டி போறான். ஹீரோட ஃப்ரெண்டு அவனை பார்த்து அவளுக்காண்டி நீ என்னையே கொல்ல போறீல அப்படின்னு சொல்லி கேக்குறான். ஹீரோ எனக்கு வேற வழி தெரியல, நான் அவளை காப்பாத்தி தான் ஆகணும்னு சொல்றான். கரெக்டா ஹீரோ அவனை கொல்ல போகும்போது ஹீரோன் ஒரு கத்தி எடுத்து வச்சுட்டு நீங்க ரெண்டு பேரும் எனக்காண்டி ஏன் சண்டை போடுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவளே குத்திக்கிறா. ஹீரோ அவளை பிடிச்சு கத்தி அழுதுட்டு இருக்கான். ஹீரோன் அங்கேயே மயங்கி விழுந்துடுறா. ஹீரோயினை ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போறாங்க. ஹீரோ ஹாஸ்பிட்டல்ல உட்கார்ந்து இருக்கான். ஹீரோயினும் கண் முழிச்சிடுறா. ஹீரோக்கு செம்ம ஹாப்பி ஆயிடுது. அங்க ஹீரோட ஃப்ரெண்டும் வந்து நீ தப்பிச்சதுல எனக்கும் ரொம்பவே சந்தோஷம்னு சொல்லிட்டு இருக்கான். ஹீரோயின் ஒண்ணுமே புரியாம கொட்ட முழிச்சிட்டு இருக்கா. ஹீரோட ஃப்ரெண்டு 1000 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு நிறைய ஒரு மனுஷன் ஏமாத்திட்டான், அதனாலதான் இந்த சாபம் வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் ஹீரோ எப்போ ஒருத்தவங்க அடுத்தவங்களுக்காண்டி அவங்களோட உயிரை விட வர்றாங்களோ அப்பவே இந்த சாபம் முடிஞ்சு போயிடும்னு சொல்றான். இதை கேட்டுட்டு ஹீரோனுக்கு ரொம்பவே சந்தோஷம் ஆயிடுது. இப்ப ஹீரோக்கும் ஹீரோனுக்கும் ரொம்பவே சந்தோஷம் ஆயிடுது. ரெண்டு பேருமே கிஸ் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. இதோட இந்த ஃபிலிம் முடியுது. நெக்ஸ்ட் வீடியோட மீட் பண்ணலாம். நம்ம சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக், கமெண்ட், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ so much for watching.